பீகார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகள் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மணிஹாரி பகுதியில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட சென்ற காங்கிரஸ் எம்பி கிராம மக்களின் தோளில் சவாரி செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பீகார் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்ய சென்ற காங்கிரஸ் எம்பி கிராம மக்களின் முதுகில் ஏறி அமர்ந்தபடி வெள்ளப்பகுதிகளை பார்வையிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பீகார் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் கட்டிகார் பகுதி அதிகமான பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கட்டிகார் பகுதியினுடைய காங்கிரஸ் எம்பி தாரிக் அன்வர் அவர்கள் பராரி மற்றும் மணிஹாரி ஆகிய பகுதிகளில் 2 நாட்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக கடந்த 2 நாட்களாக டிராக்டர்கள், படகுகள் ஆகியவற்றின் மூலமாக வெள்ளப்பகுதிகளை பார்வையிட்ட காங்கிரஸ் எம்பி தாரிக் அன்வர் ஓரிடத்தில் கிராம மக்கள் அவரை முதுகில் ஏற்றிக்கொள்ள அவர்கள் முதுகில் சுமந்தபடி வெள்ளப்பகுதிகளை பார்வையிட்டது பெரும் விமர்சனத்திற்கு ஆளாகி இருக்கின்றது. ஆனால் இதனை காங்கிரஸ் கட்சி மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து 2 நாட்களாக அவர் பல இடங்களிலே ஆய்வு செய்ததால் அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டதாகவும், இந்த சூழ்நிலையில் வெள்ளம் தேங்கியிருந்த ஒரு பகுதியில் அவரால் கடக்க முடியாத சூழலில் கிராம மக்கள் தாமாகவே முன்வந்து அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டும் அவர் மீது தங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு மற்றும் பரிவை வெளிப்படுத்தும் விதமாக தங்களுடைய முதுகில் ஏற்றி கொண்டதாக காங்கிரஸ் கட்சி விளக்கம் அளித்திருக்கிறது. ஆனால் இதனை பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி கடுமையாக விமர்சித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் ஏழைகளுக்கு எதிரான மனநிலை மீண்டும் ஒரு முறை அம்பலப்பட்டு விட்டதாகவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை நிற்க வேண்டிய இந்த நேரத்தில் அவர்களுக்கு மேலும் பாதிப்புகளையும் சுமையையும் ஏற்படுத்துவதாக பாஜக காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. விரைவில் பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் காங்கிரஸ் எம்பியின் இந்த செயல் காங்கிரஸ் கட்சிக்கு சிறிய ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.